அதே கட் பண்ணிடுமா? கோழி கண்ணு எரியுது. உனையே பார்க்குதா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்பவே சூப்பராக இருப்பீங்க. ஈவினிங் ஒரு 4 o'clock மேலே நானும் ஹஸ்பண்டும் அப்படியே வந்து வெளியே போயிருந்தோம். இந்த மாதிரி வெயில் காலத்தில் இந்த மாதிரி நுங்கெல்லாம் நீங்கள் எங்கே பார்த்தாலுமே உடனே பார்த்திங்கன்னா வாங்கி வந்து சாப்பிடுங்க. உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. சும்மா அப்படியே வெளியே போனப்போ ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் நம்ம பார்த்த உடனே வாங்கணும் அப்படின்னு தோணும் இல்லையா? அந்த மாதிரி தோணுனதில் வாங்கிட்டு வந்தது தான் இது எல்லாமே. தக்காளி 6 கிலோ 50 ரூபா அப்படின்னு சொல்லி விற்றுட்டு இருந்தாங்க. அதுவுமே வந்து வாங்கியிருந்தேன். தக்காளி பழத்தை பார்த்த உடனே அம்மா வந்து காய் தனியாக பழம் தனியாக எடுத்து பிரித்து தனியாக வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படி திராட்சை பழமுமே வாங்கியிருந்தோம். என்னோடய 2 பசங்களுக்குமே இந்த திராட்சை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கொய்யாப்பழம்லாம் நீங்கள் இந்த மாதிரி பார்த்து வாங்கும்போது இது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும், அதே மாதிரி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கொய்யாப்பழத்தோட தோல் வந்து ஒரு மாதிரி சொரண்டு ரொம்ப வந்து காயாக இருக்கிறது வந்து வாங்கும்போது நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து பிடிக்காது. அதுக்கப்புறம் நொங்குமே பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதுவுமே பார்த்த உடனே வந்து வாங்கியாச்சேன். அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா டேட்ஸுமே வந்து வாங்கியிருந்தோம். வாங்கிட்டு வந்திருந்த பொருள் எல்லாமே கொஞ்சம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நோம்பு திறக்கிறதுக்குமே கரெக்டாக வந்து இருந்தது. நோம்பு திறக்கிறதுக்குமே டைம் வந்து ஆனதுனால எடுத்து வச்ச கையோடு பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நோம்பு திறக்கிறதுக்கு வந்து உட்காந்தாச்சு. நோம்பு திறக்கிறதுக்கு முன்னாடி கேட்குற துவாவில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பவர் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய துவாவில் எங்களுடைய ஃபேமிலியுமே சேர்த்துக்கங்க. நோம்பு திறந்ததுக்கப்புறம் எப்பயும் போல் பார்த்திங்கன்னா மகரிப் வந்து தொழுதுட்டு கொஞ்சம் நேரம் ஓடிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து பார்த்திங்கன்னா தராவி தொழுகிறதுக்கு வந்து கிளம்பிட்டோம். போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அம்மா தம்பி எல்லாமே தூங்கிட்டாங்க. எனக்கும் ஹஸ்பண்டுக்கு பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து தூக்கமே வரல. இந்த டைமில் ஏதாச்சும் கொஞ்சம் ஸ்பைஸியாக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே டேஸ்ட்டாக வந்து செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிச்சனுக்குள்ளே வந்து ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ ரெடி பண்ண போகிறேன். மூளை ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சுட்டு ஆயில் சேர்த்து நல்லா வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த ரெசிபிக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா கம்மியான அளவுகள் வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பார்த்திங்கன்னா தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு மசாலா வந்து நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மூளையை வந்து இதில் வந்து சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெயிலே நல்லா பார்த்திங்கன்னா வதக்கி விட்டுக்கோங்க.
இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா டைம் எடுத்து வதங்கினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா பொடியாக கட் பண்ண மல்லித்தலை தூவி நீங்கள் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். நான் வந்து மல்லித்தலையெல்லாம் பொடியாக பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா இதில் சேர்க்கறதுக்கு வந்து மறந்துட்டேன். 2 பேருமே பார்த்திங்கன்னா இதுவும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு தோசை வந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த டைமுக்குள்ளே இதையுமே நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையுமே அந்த ஒர்க் வந்து முடிச்சிட்டேன். இதை வந்து க்ளீன் பண்ணுற டைமுக்குள்ளே நம்ம வந்து சஹருக்கு வந்து சாப்பாடுமே வச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். வீடியோட லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.